இரட்சகர்களை எழுப்பினார். அவர்களுக்கு ராஜா இல்ல. அவர்கள் தங்கள் பார்வைக்கு சரிபோனபடி செய்து கொண்டு வந்தார்கள் என்ற காரியங்கள நியாயாதிபதிகள்ல நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ஆண்டவர் என்ன செய்றாரு அப்படின்னா, நியாயாதிபதிகளை எழுப்புறாரு. அவங்க ஒவ்வொருத்தரா என்ன பண்றாங்க, ஒவ்வொரு கூட்ட பகைவர்களுடைய கைகள்ல ஒப்புக் கொடுக்கப்படுகிறாங்க. ஆண்டவர விட்டு போறாங்க, பொல்லாப்பான காரியங்கள செய்றாங்க, தேவன மறக்கறாங்க. அப்ப எதிரிகளின் கையில ஒப்புக் கொடுக்குறாரு. மறுபடியும் ஆண்டவர நோக்கி கூப்பிடுறாங்க. ஒரு இரட்சகரை எழுப்புறாரு. இதுதான் நியாயாதிபதிகளோட காரியங்கள். நியாயாதிபதிகள் காலத்துல இப்படியான சூழ்நிலைகள் நடந்து கொண்டு வரும். நம்ம அ இதற்கு முன்னாடி ஒத்னியேல் பற்றி பார்த்தோம். ஒத்னியேல் வந்து மெசொப்பொத்தாமியா ராஜாவாகிய கூசான் ரிஷதாமியுடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள விடுவித்து பாருங்க, ஆண்டவர் அழகா நடத்துவார். அதுக்கப்புறம் ஒத்னியேல் இறந்ததற்கு அப்புறம், ஒத்னியேல் யாரு? ஒத்னியேல் வந்து காலேபுடைய தம்பியாகிய கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல். அந்த இரட்சகன் மூலமாக கூசான் ரிஷதாயிம் அவனை 8 வருஷம் சேவிப்பாங்க. ஆண்டவர் வந்து ஒத்னியேலை எழும்ப பண்ணதுனால அவனை வந்து இஸ்ரவேலை ரட்சிப்பான். தேசம் வந்து அமைதலா இருக்கும். 40 வருஷம் அமைதலா இருக்கும். அடுத்தது கேனாசின் குமாரனாகிய ஒத்னியேல் மரணம் அடைந்ததுக்கு பின்னாடி மறுபடியும் இஸ்ரவேல் புத்திரர்கள் மறுபடியும் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்கிறாங்க. தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியங்களை செய்யும்போது எதிரிகள் பெருகுவார்கள். எல்லைகளிலே எதிரிகள் பெருகுவார்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, கர்த்தருக்குள்ள இருக்கணும். கர்த்தரால் அமைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கணும். எதிரிகள் உட்புகாத ஒரு வாழ்க்கையா இருக்கணும். ஏன் சில நேரங்களிலே எதிரிகள் எழும்புகிறார்கள் அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத அந்த காரியங்களை செய்யும் போது எதிரிகள் எழும்புகிறார்கள். பாருங்க, ரேசோன் என்கிறதான ஒரு எதிரி எழும்ப பண்ணினார். ரெகோபெயாமுடைய காலத்துல சாலமோன் தேவனை விட்டு பின்வாங்கி போனா, அநேக அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டான். அப்படியே எதிரிகள் வந்து பெருகுனாங்க. அப்படியா அதே போல மனுஷர் தூங்கும்போது களைகளை கொண்டு வந்து சத்துரு விதைத்து போடுவான். எதிரான காரியங்கள் உண்டாகும். அதனால எப்பொழுதுமே ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே ஒரு அலர்ட்டோடு இருக்க வேண்டியது. அதனால தான் தெளிந்த புத்தியா இருங்க, விழித்திருங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம அதிகமாக நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப வெகு ஜாக்கிரதையாய் நேர்த்தியாய் செய்யப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை. எந்த நேரத்தில் எதிரிகள் எந்த பக்கம் வருவாங்க, நம்ம எப்படி இருக்கணும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கணும். அதனால தான் தெளிந்த புத்தி வேணும். விழித்திருங்கள், தெளிந்த புத்தியாக இருங்க. ஏன்னா பிசாசு எப்படி இருக்கிறான்னா, வகை தேடி சுற்றி திரிகிறானா எவனை விழுங்கலாமோ என்று. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது, ரொம்ப அசால்ட்டா அப்படியே சாக்கு போக்குகள் சொல்லிட்டு அப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னால், விழுந்து போயிடுவோம். சரியாக நம்மளால் நடத்தி கொண்டு போக முடியாது. அதனால் எப்போவுமே ஒரு அலர்ட் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். இந்த அலர்ட்டை யார் நம்மளுக்கு தருவா அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் இந்த அலர்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அதனால தான் பாருங்கள், வசனம் சொல்லுது, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயந்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து உணர்த்துகிற ஒருத்தர் நம்ம உள்ளேயே இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். யோசிச்சு பாருங்கள். நம்ம கூடயே ஒருத்தர் இருந்தால், உள்ளேயே ஒருத்தர் இருந்தார், அந்த பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தையை கேட்குறதுக்கு சென்சிட்டிவான காதுகள் நமக்கு இருந்தால், உணர்வுள்ள இருதயம் நமக்கு இருந்தால், நம்ம அப்பப்போ நம்மளை கரெக்ட் பண்ணிக்குவோம்ல. ஆமாம், இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு யார் ரொம்ப முக்கியம்? பரிசுத்த ஆவியானவர். இதை தெரிஞ்சு கொண்டு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் உங்களுக்கு அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது, நான் உங்களுக்கு ரெடி பண்ண போகிறேன், உங்களுக்காக ஒரு தேற்றுவாள் நான் அனுப்புகிறேன், அவர் உங்களுக்கு தேற்றுவார், உங்களோட கூட எப்போவுமே இருப்பார், உங்களை பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தேற்றவாளனை கொடுத்து அழகாக நம்மளை பார்த்து கொண்டு வருகிறதான அந்த அனுபவங்கள். இங்கே ஒரு காரியம் நடக்கிறது. மறுபடியுமாக இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்கிறாங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துக்குள்ளே போகிறாங்க. மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர்கள் என்ன பண்ணுறாரு, மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலக்க பண்ணினார். அப்போ ஆண்டவர் சில நேரத்தில் விட்டு கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா, எப்படியாவது என் பிள்ளை என் நண்டை வந்துடக்கூடாதா. நிருபங்களிலே பார்க்குறோம், பவுல் சொல்லுவார், அவன் தூசிக்கப்படாமல் சிட்சிக்கப்பட சாத்தானிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தேன். இந்த வார்த்தைகளை படிக்கும் போதெல்லாம் நமக்கு டவுட்டாக இருக்கும், என்னடா இப்படி ஒரு வார்த்தை காணப்படுதே அப்படின்னு. காரியம் என்ன தெரியுமா, சிலர் வந்து ஆண்டவருடைய வசனங்களை, வார்த்தைகளை, அவருடைய வல்லமைகளை தெரிந்து கொண்ட ஜனங்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். சாதாரணமானவர்கள் அல்ல. அதே போல் தேவனுடைய பிள்ளைகள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை அறிந்திருந்தும் ஆண்டவருடைய வழிகளில் நடக்காமல் பாவம் செய்வாங்க. சில நேரத்தில் சிற்சிகள் வரும். ஆண்டவர் சிற்சிக்கும்படி என்ன பண்ணுவார், சிற்சிகளை கொடுப்பார். எப்படியாவது என் பிள்ளை என் பக்கம் வந்துடணும். புத்திரராக எண்ணி நடத்துகிறவர்கள், இவன் என்னோட பிள்ளை அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஜுக்குள்ளே சிலர் ஆண்டவர் வச்சுருப்பார் பாருங்க. ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளை அப்போ சிற்சைகளை கொடுப்பார். எப்படியாவது என் பக்கம் இவனை இழுத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த சிற்சைகள் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா, மனிதர்கள் மூலமாக ஆண்டவர் பேசுவார். போதகர்கள் மூலமாக, வார்த்தைகளின் மூலமாக, வசனங்களின் மூலமாக, தேவ பிள்ளைகள் மூலமாக பேசுவார். இதுக்கெல்லாம் செவி கொடுக்காம போனால் ரெண்டாவது சிற்சைகளை கொடுப்பார். அதுக்கப்புறம் என்னது, அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, பகைவர்கள் கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். மூணாவது ஸ்டேஜ்
3வது ஸ்டேஜ். இதனால தான் நீதிமொழிகளில் ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கும். துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் அமர்ந்திருந்து சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அருமையான ஒரு வசனம். அவனுக்கு அங்கே குழி ஆயத்தமாக இருக்குது, ரெடியாக இருக்குது துன்மார்க்கன். ஆனால் இவன் எப்படியாவது மனம் திரும்பிடணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய அந்த தீர்மானம். ஏன்னா அதாவது பாவியோட சாவை, பொல்லாதவனுடைய சாவை, துன்மார்க்கனுடைய சாவை ஆண்டவர் விரும்புறது இல்லை. அவன் நீதிமானாக அவன் மாறணும் அப்படின்னு தான் அவர் விரும்புகிறார். ஏன்னா என்னுடைய ரத்தம் எல்லாருக்காகவும் சிந்தப்பட்டதே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. ஆனால் துன்மார்க்கனின் சாவை நான் விரும்பேன். ஏன்னா அவன் எங்கே போவான்? நரகத்துக்கு தான் போவான். அதை ஆண்டவர் விரும்பலை, அதை ஆண்டவர் நினைக்கல, அதை ஆண்டவர் விரும்பலை. அப்போ இவன் எப்படியாவது மனம் திரும்பணும், இவன் எப்படியாவது ரட்சிக்கப்படணும். இப்போ இதையே பவுல் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தூசிக்கப்படாமல் சிற்றிக்கப்பட சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுத்தேன். சிலரால் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும், சிலரால் ஆண்டவர் அறிஞ்சு பாவம் செய்கிற சிலரால் தேவன் நாம தூசிக்கப்படும். இன்றைக்கி எவ்வளோ காரியத்தை பார்க்குறோம்ல, இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. இந்த மீடியாவில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக கிறிஸ்தவர்கள் தான் அவங்களே எத்தனை காரியங்களை சொல்கிறத பார்க்குறோம். தேவநாமம் தூசிக்கப்படுது. அப்போ இப்படிப்பட்டவங்களை என்ன பண்ணிடுறது அப்படின்னு சொன்னால், சபைக்குள்ள பவுல் சொன்ன அந்த காரியம் சிற்றிக்கப்பட சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்து. ஏன்னா அவனை டிஸ்டர்ப் பண்ணி எல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவான்? கர்த்தருடைய கருத்துக்குள்ளே விழுகிறதுக்கு காரியங்களை பண்ணுவான். இங்கே காரியங்கள் நடக்கிறது. இங்கே ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறாரு யாருக்கிட்ட? மோவாபின் ராஜா கிட்ட ஒப்பு கொடுக்கிறாரு. இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலக்க பண்ணினாரு. அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அம்மோன் புத்திரரையும் அமலேக்கரையும் கூட்டி கொண்டு வந்த. அமலேக்கு பயங்கரமான எதிரி. மோவாப் யார் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். லோத்துடைய பிள்ளைகள் மூலமாக வந்து அந்த சந்ததி, லோத்தினுடைய சந்ததி மோவாபியர், அம்மோனியர், இவங்க 2 பேருமே. அப்போ பாருங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க? அமலேக்கரை போய் கூட கூட்டிக்கிறாங்க. அமலேக்கு ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அமலேக்கு அதம்மன சொல்லுவார். ஏன்னா அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? ஆண்டருடைய பிள்ளைங்க அப்படியே கானான் தேசத்தை சுதந்திரிக்க அந்த சிவந்த சமுத்திரத்திலிருந்து வனாந்திர வழியாக அவங்க வரும்போது அப்படியே இளைத்தவர்களை, அதாவது அந்த பாளையத்தோடு அந்த லாஸ்ட்டில் சோர்ந்து போயிருப்பாங்களா, அவங்களெல்லாம் வெட்டுனான். அதனால் அமலேக்குக்கு விரோதமாக எப்போவுமே கர்த்தருடைய யுத்தம் இருக்கும்னு சொல்லி வசனம் சொல்லுது. யுத்தங்களை குறித்து தான் இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம். அமலேக்குக்கு விரோதமாக என்னைக்கு யுத்தம் இருக்கும். அதனால் அமலேக்கு ஆண்டவர் அதம்மன்னு தான் சொல்லுவார். அமலேக்கை ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுவார். பாருங்கள், அவன் என்ன செஞ்சிட்டான்? அந்த மோவாப் ராஜா அவன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கரையும் கூட்டி கொண்டு வந்து இஸ்ரவேலை முறியடித்தான், பேரிச்ச மரங்களின் பட்டணத்தையும் பிடித்தான். ரொம்ப முக்கியமான காரியம் இந்த வார்த்தை. அவன் இவங்களெல்லாம் கூட்டி கொண்டு வந்து என்ன பண்ணிட்டான்? இந்த ராஜாக்களெல்லாம் கூட்டி கொண்டு வந்து இஸ்ரவேல் புத்திர முறியடிச்சிட்டான், பேரிச்ச மரங்களின் பட்டணத்தை பிடிச்சிட்டான். பேரிச்ச மரங்களின் பட்டணம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பேரிச்ச மரங்களின் பட்டணம் எரிகோ தான் பேரிச்ச மரங்களின் பட்டணம். உபாகமம் 34வது அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிக்கிற கவனிங்க. உபாகமம் 34வது அதிகாரம் 3-4 வசனங்கள். நோட் பண்ணிக்கிறவங்க நீங்கள் நோட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். தென்புறத்தையும் சோவார் வரைக்குமுள்ள பேரிச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியையும் காண்பித்தார். ஆண்டவர் காண்பிக்கிறார். யாருக்கு அப்படின்னா, மோசேக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான், இதை உன் கண் காணும்படி செய்தேன். ஆமாம், இந்த காரியங்களை மோசேக்கு ஆண்டவர் காட்டுறாரு. என்ன தெரியுமா? இது உன்னுடைய சந்ததிக்கு நான் கொடுக்குற இடம், இது உனக்குன்னு கொடுத்த இடம், உனக்குன்னு நான் கொடுக்குற காணியாட்சி பூமி, இது உன்னுடைய சொந்தமான பூமி, உனக்கு நான் கொடுக்குற இடம், கர்த்தர் கொடுத்த இடம். இஸ்ரவேல் புத்திரர்களுக்கெல்லாம் வேதனையாக இருக்குது. இது வரைக்கும் பெருமையாக பேசிகிட்டு இருந்தவங்க, இது என்ன பூமி தெரியுமா? இது எரிகோ பட்டணம் ஊர் முதல் கொண்டு இது என்ன பூமி தெரியுமா? மோவாபின் சமனான அந்த தேசம் சோவார் வரைக்கும் உள்ள அந்த பேரிச்ச மரங்களின் பட்டணம், அந்த எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமி, இது என்ன பட்டணம் தெரியுமா? இது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பட்டணம். மோசேக்கு காண்பிச்சாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் கூட்டிகிட்டு போனது. ஆபிரகாமை பார்த்து, நீ நடந்து திரி, தேசத்தின் நீல மகளும் எம்மட்டோ அதெல்லாம் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி, இது எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தது. அப்படி வைராக்கியம் பாராட்டிட்டு இருந்த அந்த தேசங்கள் இன்னைக்கு நம்முடைய எந்த காரியத்தில் சத்துரு கை வைத்திருக்கிறான்? ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் என்ன நம்மகிட்ட இருக்குது? இங்கே அவ்வளோ பெருமையாக பாராட்டிட்டு இருந்த அந்த பேரிச்ச மரங்களின் பட்டணம் எரிகோ, பேரிச்ச மரங்கள் நிறைஞ்சிருக்கும். பேரிச்ச மரங்களான அந்த காரியங்கள் எரிகோவில் பேரிச்ச மரங்கள், அதான் பேரிச்ச மரங்களின் பட்டணம்.
பட்டணம். அதை என்ன பண்ணிட்டான், அவன் அதை பிடிச்சிக்கிட்டான். பிளெஸ்ஸிங்ஸு, ஆசீர்வாதமான ஒரு பட்டணம் எரிகோ. அந்த எரிகோவை அவன் பிடிச்சிட்டான். அப்போ எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அந்த மக்களுக்கு எப்படி இருக்கும்? இஸ்ரவேல் ஜனங்கள் முறியடிக்கப்பட்டு போனாங்க. இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை 18 வருஷம் சேவித்தார்கள். 18 வருஷம் அவனுக்கு கீழே அவங்க அடங்கி இருக்கிறாங்க. அடங்கி இருக்கிறதுனா பகுதி கட்டுகிறவர்கள். அவங்களுடைய காரியத்தில் இவனுக்கு வரி கட்டணும், சில காரியங்களை கட்டணும், அவனுக்கு அடங்கி இருக்கணும், அவன் தேசத்தில் என்ன சொல்கிறானோ அதை செய்யணும், அவனுடைய அந்த ஆட்சிக்கு கட்டப்பட்டு அதிகாரத்துக்கு கட்டப்பட்டு இருக்கணும். ஆனால் இஸ்ரவேல் புத்திரர்கள் அவ்வளோ சுதந்திரமாக அப்படி இருந்தவங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆனால் இப்போ எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா மோவாப் ராஜா அவனுடைய தெய்வங்களை கொண்டாந்து நாட்டியிருப்பான், அவனுடைய காரியங்களை கொண்டாந்து நாட்டியிருப்பான். இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கும். அப்போ அப்படிப்பட்டதான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே இஸ்ரவேல் புத்திரர் போகிறாங்க. எரிகோ அந்த பேரிச்ச மரங்களின் பட்டணம் பிடிக்கப்பட்டு போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமின் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் எனும் இரட்சகரை எழும்ப பண்ணி இருந்தார். அடுத்தது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பென்யமின் கோத்திரத்தில் கேராவினுடைய மகன் ஏகூத். போஸ்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏகூத் அப்படியே கத்திய ஓங்குற மாதிரி அந்த காரியங்களை நம்ம பார்த்துருப்போம். அப்போ பாருங்கள், இவன் யார் அப்படின்னா பென்யமின் கோத்திரத்தில் இருக்கிறதான ஒருத்தன். பென்யமின் கோத்திரத்தில் கேரா அப்படிங்கிற ஒருத்தனுடைய மகன் தான் இந்த ஏகூத். இந்த ஏகூத்துக்கிட்ட எல்லா மாதிரியும் ஏகூத் இல்லை. ஏகூத்துக்கிட்ட ஒரு சிறப்பான ஒரு குணாதிசயம் இருந்தது. என்ன அப்படின்னா இடதுகை பழக்கம் உள்ளவன். சில நேரங்களில் சில பிள்ளைகள் அப்படி இடதுகையில் எழுதும் போது தெரியாது பேரண்ட்டுக்கு இவங்க இடதுகை பழக்கம் உள்ளவங்கன்னு. சில பிள்ளைங்க டக்குன்னு இடதுகையை நீட்டி இடதுகையிலெல்லாம் வாங்குவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஐயோ நீ இப்படி பண்ணக்கூடாது, இதை செய்ய அப்படின்னு சொல்லிக் கொடுப்பாங்க பேரண்ட்டு. சில பிள்ளைங்களுக்கு தெரியாமல் அப்படி செய்வாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் இவன் எப்படி இருந்தானா இடதுகை பழக்கம் உள்ளவன். அவனுடைய ஹேபிட்டே எனக்கு இடதுகை தான் அவனுக்கு வரும், இடதுகை தான். சிலருக்கெல்லாம் பாருங்கள் இடதுகை தான் வரும், அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க அந்த காரியங்கள். அப்போ இவனுக்கு அப்படி தான். எல்லாரும் மாதிரியும் இல்லை, அவங்ககிட்ட ஒரு குணாதிசயம் இருந்தது. மற்றவங்கலாம் ஒரு வேளை பார்த்து என்ன இவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம், வச்சுருக்கலாம். ஆனால் அந்த ஒரு 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 மற்றவர்கள் பார்த்து இது ஒரு நல்ல காரியம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறதான அந்த காரியம் அவனுடைய வாழ்க்கையிலே அது இஸ்ரவேலை ரட்சிப்பதற்கு அவனுக்கு ஒரு காரியமாக இருந்தது. என்ன காரியம் பாருங்கள், பின்னாடி அந்த காரியங்கள் வரும். அவனுடைய இடதுகை பழக்கம் அவனுக்கு எப்படி உதவி செய்தது. எல்லாரும் போல அவன் இல்லை, அவங்கிட்ட ஒரு குறை போல இருக்கிறது. மற்றவர்கள் இதை பார்த்து ஒரு குறை போல பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு அனுமதித்த அந்த காரியம் ஆண்டவர் அவனை இரட்சகராக எழும்பப்படினதுனால மற்றவர்களை விட அவனை வேறுபடுத்தி காட்டியது. எல்லாருக்குமே தெரியும் பென்யமின் கோத்திரத்தில். ஏன்னா அந்த காலத்தில் எல்லாருமே அறிஞ்சவங்களாக இருப்பாங்க. இவங்க யார், இவங்க என்ன சந்ததி, இவங்க என்ன கூட்டம், இவங்க என்ன கோத்திரம் எல்லாமே தெரியும் எல்லாருக்குமே. பாருங்கள், கீசினை சொல்லுவாங்க பென்யமின் கோத்திரத்தில் கீசின் குமாரனாகிய சவுல், எல்லாம் அப்படி தெரியும், எல்லாருக்குமே அப்படியே தெரியும். இங்கே கேராவின் மகன் பென்யமின் கோத்திரத்தில் இந்த ஏகூத்து இடதுகை பழக்கம் உள்ளவன்ப்பா, அவனுக்கு இடதுகை தான்ப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரட்சகன் அவன் தான். அது அவனுக்கே தெரியல, ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அவனுக்கே அது தெரியல. ஏகூத் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மாட்சிமை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏகூத் அப்படிங்கிற அந்த எபிரேய சொல்லுக்கு அந்த பேருக்கு என்ன அர்த்தமா மாட்சிமை. நமக்கு நல்லா தெரியும், இஸ்ரவேலர்கள் பேர் வைக்கும் போது ரொம்ப அவங்க பேர் வைக்கிறதுல ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. பேர்கள் ஒவ்வொரு காரியத்தை தொடர்பு படுத்தி பேர் வைப்பாங்க, தொடர்பு படுத்திக்குவாங்க. பாருங்க, மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று அப்படின்னு சொல்லிட்டு தான் பெற்ற அந்த பிள்ளைக்கு இக்கபோத் அப்படின்னு பேர் வைக்கிறா, ஏலியினுடைய மருமகள். அப்படி காரியங்கள் நம்ம பார்ப்போம். யாபேசினுடைய பெயருக்கு அர்த்தம் துக்கம். இப்படி பெயர்களோடு சம்மந்தப்படுத்திக்குவாங்க. தீர்க்கதரிசிகளுடைய அந்த வாழ்க்கையை பாருங்க, ஆண்டவர் பேர் சில நேரத்தில் பேர் வைக்க சில காரியங்களை சொல்லுவார். இந்த பேரை நீ வை, இந்த பேரை நீ வை. லேயாள் யூதாவுக்கு பேர் வைக்கும் போது இன்னும் கர்த்தரை துதிப்பேன். அன்னாள் சாமுவேலுக்கு பேர் வைக்கும் போது நான் அவனை கர்த்தரிடத்தில் கேட்டேன். இப்படி சொல்லி பேர் வைப்பாங்க. இப்போ இவனுடைய பேருக்கு அர்த்தம் என்னென்னா மாட்சிமை அப்படிங்கிற அர்த்தம். ஏகூத் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? மாட்சிமை அப்படிங்கிற அர்த்தம். மாட்சிமை திரும்ப இஸ்ரவேலுக்குள்ளே வரப்போகிறது. அது ஏகூத்தால் வரப்போகிறது. ஆண்டவர் இரட்சகனா ஏகூத்தை எழுப்பினார், யாருக்கும் தெரியாது. ஆனால் ஏகூத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் அவன் ஒரு யுத்தம் பண்ணினானா, யுத்தத்துக்குள்ளே இருந்தானா, எந்த காரியத்தை செஞ்சானா, எதுவுமே வேதாகமத்தில் இல்லை. அவன் ஒரு யுத்த புருஷன் என்ற காரியங்கள் எதுவுமே வேதாகமத்தில் இல்லை ஏகூத்தை பற்றி. ஆனால் அவன் ஒரு இடதுகை பழக்கம் உள்ளவன், அவ்வளவே வேதாகமத்தில் அவனுக்கு குறித்த காரியங்கள். யுத்த புருஷனா, யுத்தத்தை பழகுனானா, பயங்கர பராக்கிரமசாலியா, அவனுக்கு ரொம்ப பயங்கரமான காரியங்கள் இருந்ததா, எதுவுமே இல்லை. ஆனால் அவன்தான் இரட்சகன். ஆண்டவர் சில நேரத்தில் தேர்ந்தெடுக்கும் போது காரியங்கள் இப்படி தான் இருக்கும். நம்ம நினச்சிடக்கூடாது எனக்கு ஒன்றுமே இல்லையே, எந்த தாழ்ந்தும் இல்லை,
ஆண்டவர் என்னைய இந்த காரியத்துக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த காரியத்தை செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. சில நேரத்தில் ஆசை வரும் நம்மளுக்கு, இந்த ஊழியத்தில் நான் இந்த காரியத்தை செய்யணும், இந்த மாதிரி நான் இருக்கணும், இந்த காரியத்தை செய்யணும், இப்படி இருக்கணும், ஆண்டவருக்கு நான் இந்த மாதிரி பேசணும், நான் இந்த மாதிரி பண்ணணும், வசனத்தை சொல்லணும், வார்த்தையை சொல்லணும், ஊழியம் செய்யணும், இப்படிப்பட்ட ஆசைகள் நமக்குள்ளே வரும். ஆனால் சில நேரத்தில் நமக்கு அந்த தாளந்துகள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நினச்சி நம்மளை தாழ்த்திக்குவோம். எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றுமே இல்லை, ஏகூத்தை பற்றி ஒன்றுமே இல்லை, அவன் இடதுகை பழக்கம் உள்ளவன், அவனுடைய அந்த பெயரின் பொருள் மாட்சிமை, அவ்வளவுதான் அவனை குறித்து. ஆனால் ஆண்டவர் இரட்சகனாய் தெரிந்து கொண்டது ஏகூத்தை தான். இங்கே மோசையை கூப்பிடும்போது மோசே சொல்கிற வார்த்தை, ஆண்டவரே நான் வாக்கு வல்லவன் அல்ல. அங்கே எகிப்தில் இருந்த நாட்களை அப்படின்னு நினச்சி பார்க்குறான் மோசே. எவ்வளோ நல்லா இருந்தேன், பித்தோம் ராமசேஸ் பட்டணங்களை கட்டிட்டு அந்த மாதிரி நான் பயங்கர அப்படியே அந்த பார்வோனுடைய அரண்மனையில் உலா வரும்போது எப்படி இருந்திருப்பேன். அவனுடைய அந்த குழந்தை பருவமே எப்படி இருந்தது, திவ்ய சௌந்தரியம் உள்ளவன், ரொம்ப அழகானவன். அப்போ அவன் வாலிபனாகும் போது கண்டிப்பாக அழகாக தானே இருந்திருப்பான் மோசே. அவங்க ஒழிச்சு வைக்கிறதே பாருங்கள், சில நேரத்தில் தயவு பிள்ளைகளுக்கு எப்படி தெரியுமா தயவு கிடைக்கும், ரொம்ப அழகாக இருக்கான் அந்த பிள்ளை, ரொம்ப அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அதை 3 மாதம் ஒழிச்சு வச்சாங்களாம். ஆண்டவர் பெற்றோர் கண்களை தயவு கொடுக்கறதுக்கு என்ன ஒரு காரியத்தை பயன்படுத்துகிறார். சிலருக்கு இப்படி தான் பிரியமானவர்களே, சிலருடைய காரியங்கள் அந்த தயவை கொடுப்பார். அந்த பிள்ளைங்க ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிற அந்த பிள்ளைங்களுக்கு அந்த தயவை கொடுத்துருவார். அந்த பிள்ளை அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தயவு, இவன் நல்லா பேசுகிறான்ல, இவன் நல்லா பாடுறான்ல, ஏதோ ஒரு காரியம், ஒரு தயவை உள்ளே வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டு வைப்பார். அவரை போல நல்ல தெய்வன் இல்லை. அந்த தாய் தகப்பனுடைய கண்களில் ஒருவேளை அந்த பிள்ளை வியாதிப்பட்டு ஒரு அசிங்கமாக இருந்தாலும், இந்த பிள்ளை அசிங்கமாக இருக்குது, இதை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தோணி இருக்கும்ல. ஏன்னா இந்த பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டு மறிக்கணுமா, இப்படி பண்ணணுமா, ராஜா கண்டுபிடிச்சா கஷ்டப்படுத்தி கொள்ளுவானே, வேண்டாம் அப்படின்னு. அப்போ ஆனால் அங்கே நடந்த காரியம் என்ன தெரியுமா, ஏதோ ஒரு காரியத்தை உள்ளே வைப்பார். அதே போல் நமக்கும் ஆண்டவர் சில காரியங்களை வச்சுருக்கிறாரு, அது நமக்கே தெரியாது. நம்ம இது வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒரு காரியம் உள்ளே இருக்குது. அப்போட தயவு என்னமோ ஒன்று உள்ளே இருக்குது, என்னமோ ஒரு காரியம் இருக்குது, நமக்கே தெரியாது சில நேரத்தில். அதே போல் தான் இங்கே இவனுக்கு ஒரு இடது கை பழக்கம் இருந்தது, இவனுக்கு ரட்சகனாக எழும்ப பண்ணிட்டாரு. வெளியில் பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் தெரியல, எதுவுமே தெரியல. ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடது கை பழக்கம்தான் ஒரு பெரிய கிருபை. இடது கை பழக்கம் தான் பெரிய கிருபை. நினச்சிடாதீங்க இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களெல்லாம் உங்களுடைய மைனஸ்ன்னு நினைக்காதீங்க. அதுதான் உங்கள் ப்ளஸ் நினைக்காதீங்க. ஐயோ எனக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது, ஆனால் எனக்கு இதற்குண்டான எந்த தாளந்துமே இல்லை, எனக்கு அந்த காரியங்களில் நினைக்காதீங்க. நீங்கள் தான், அவங்கள தான் ஆண்டவர் ரட்சகனாக எழுப்பினார். ஏகூத்தை தான் ஆண்டவர் ரட்சகனாக எழுப்பியிருக்கிறார். உங்களை கொண்டு சில காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறாரு. இவங்க என்ன செய்வாங்களா, இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் என்ன பண்ணுவாங்களா, மோவாப் ராஜாவுக்கு காணிக்கை கொண்டு போகணும். யார் கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க, இவன் கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த ஏகூத் கையில் எக்லோனுக்கு காணிக்கை கொடுத்து அனுப்புகிறாங்க. ஏகூத் என்ன பண்ணுறான், இருபுறமும் கருக்குள்ள முழு நீளமுமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி, ஸ்மிதா சிஸ்டர் லைனில் இருந்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் அதை அனுப்பியிருக்கிறேன். அந்த கத்தி பாருங்கள் எப்படி இருக்குதான், ஒரு முழ நீளமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி, இருபுறமும் கருக்கும் ஒரு முழ நீளமுமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி, 2 பக்கமும் கருக்காக இருக்குது, 2 பக்கமும் அந்த பட்டையை கருக்காக இருக்குது, 2 பக்கம் கருக்காக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், இந்த பக்கம் அவன் எடுத்தாலும் அது சார்ஃபு தான், இருபுறமும் கருக்குள்ள ஒரு கத்தி. அதை உண்டு பண்ணி என்ன பண்ணுறான், அதை அவன் செய்கிறான், ரெடி பண்ணுறான். ஏகூத் அதை ரெடி பண்ணி என்ன பண்ணிறான், தன்னுடைய வலதுபுறத்தை இடுப்பிலே கட்டிக்கொண்டு, வலதுபுறத்தை இடுப்பில் யோசிச்சு பாருங்கள், இடது கையை எடுத்து நம்ம அந்த கத்தியை எடுக்கணும்னா அதை எந்த பக்கம் இடுப்பில் சொருகணும், வலது பக்கம் இடுப்பில் தான் சொருகணும். வலது கையிலேருந்து நம்ம எடுத்தால் நம்ம என்ன பண்ணலாம், இடது பக்கத்தில் நம்ம சொருகலாம். ஆனால் வலதுபுறத்தை இடுப்பில் தான் நம்ம அதை கட்டணும். அப்போ தான் இடது கையிலேருந்து அதை எடுக்க முடியும். கட்டிக்கொண்டு கரெக்டாக செய்கிறான் பாருங்கள், அந்த காரியத்தை அவன் கரெக்டாக செய்கிறான். கத்தியை அவன் உண்டு பண்ணி என்று வசனம் சொல்கிறது. அவன் கத்தியை ரெடி பண்ணுறான். இருபுறமும் கருக்குள்ள ஒரு கத்தி. இந்த இடத்துல இவனுக்கும் பாதிப்பு உண்டாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது இருபுறமும் கருக்குள்ளதாக இருக்கிறது. முழு நீளமான கத்தி, அது ஒரு முழ நீளம் இருக்குது. ஒரு முழ நீளம்னா பார்த்துக்குங்க, ஒரு கை அளவுக்கு நம்ம கையிலேருந்து, அதாவது விரல்கள் இருக்கிற அந்த பகுதியிலேருந்து முழங்கை வரைக்கும்னா எவ்வளோ பெருசாக இருக்கும். அதை நம்ம வலது பக்கம் இடுப்பில் சொருகும் போது எவ்வளோ ஜாக்கிரதையாக நம்ம நடந்து போகணும். இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி தான். வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், போதிக்கிற நம்மையும் அது உருவ குத்தும். எடுத்து நம்ம அந்த காரியங்களை செய்கிறோம் அப்படின்னா மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஊழியர்கள் அப்படி தான், ஒரு முழ நீளமான இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை வலதுபுறத்தை இடுப்பிலே கட்டி கொண்டு இருக்கிறவங்க தான்
தேவனுடைய ஊழியர்கள் தேவனுடைய ஊழியர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அதனால தான் சில நேரத்தில் அப்படியே பட்டயம் தாண்டி வரும். பிரசங்கிக்கிற நீ நீ வந்து ஆகாதவனாய் போகாதபடிக்கு சரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும். பவுல் சொல்லி கொடுக்குறாரு. பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஏன்னா அந்த கத்தியை நீ இடுப்பில் சொருகியிருக்கிற. முழு நீளமான அந்த கத்தி, ஒரு முழ நீளமான அந்த கத்தி, ஒரு முழ நீளம், இருபுறமும் கருக்குள்ளது. பரிசுத்த வேதம். ஆமாம், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இது பரிசுத்தவான்கள் யாவருக்கும் இந்த கணம் உண்டாயிருக்கும். இருபுறமும் கருக்குள்ள அந்த பட்டயத்தை வச்சுருக்கோம். நம்மையும் வெட்டும், நம்ம சொல்கிற வார்த்தையை கேட்குறவங்களையும் வெட்டும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஊழியர்கள் எந்த நேரத்துலையும் என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அது பட்டயத்தை கையில் எப்போவுமே வச்சுருக்கோம். தெய்வ வசனமாகிய ஆவியின் பட்டயம் கையில் பட்டயம் இருக்குது. கரெக்டாக இருக்கணும். ஏகூத் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்திருப்பான்ல. அவனுடைய ஒவ்வொரு நடையும் கவனமாக இருந்திருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கை ஒவ்வொரு நடையும் கவனமாக இருக்கணும். ஏன் தெரியுமா? இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை வலதுபுறத்து இடுப்பிலே அவன் சொருகி கட்டியிருக்கிறான். அவன் ஒரு காரியத்தை யோசிச்சுட்டான், ஒரு திட்டம் போட்டிருக்கான். யாருக்கிட்டையும் சொல்லலை அந்த திட்டத்தை, எவர்கிட்டையும் வெளிப்படுத்தலை. நீ எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக வரியா, நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா, நீ வரியா, யாரையும் போய் கேட்கல. இவங்க ஆல்ரெடி 18 வருஷம் சேவிச்சிட்ருக்காங்க. யாரை? இந்த மோவாபின் ராஜாவாகிய எக்லோனை. அவன் கையின் கீழே அடங்கி இருக்கிறாங்க. எரிகோ வேற பிடிக்கப்பட்டுருச்சு. இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வளோ ஒரு பிளெஸிங்ஸ் நிறைந்த ஆசீர்வாதமான அந்த பேரிச்ச மரங்களின் பட்டணம் ஆண்டவர் காமிச்சார். மோசையை கொண்டு காமிச்சார். இது பார், இதெல்லாம் நான் கொடுக்க போகிறேன்னு காமிச்சார். இதெல்லாம் முற்பிதாக்களுக்கு நான் சொன்னேன், இதெல்லாம் தான், இதெல்லாம் பார்த்துக்கோ. அதை பிடிச்சிட்டான். அந்த ஆசீர்வாதம் போயிருச்சு. இவங்களாம் எவ்வளோ வேதனையோடு இருந்திருப்பாங்க. இங்கே ஏகூத் போய் கூப்பிடலை, நீ வா, நீ எங்கூட வா, நீ எங்கூட வந்துரு. இல்லை, யாருக்கிட்டையுமே சொல்லலை. அவன் தனியாக ஒரு காரியத்தை ஏற்படுத்துகிறான். ஒரு தந்திரமான யோசனை பண்ணுறான். அவன் கத்தியை உண்டு பண்ணி வலதுபுறத்தை இடுப்பிலே கட்டிக்கொண்டு என்ன பண்ணுறான்? இந்தா போ, காணிக்கை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். இவன் தான் காணிக்கை கொண்டு போய் மோவாப் ராஜாவுக்கு கொடுக்கணும். அதுக்காக இவனை நியமிச்சிருக்கிறாங்க. சரி, இதை வாங்கிட்டு சரி நான் போகிறேன், போய் கொடுக்குறேன். அப்பவும் எதுவுமே அவன் சொல்லலை. சில காரியங்களை சிலரிடத்துல நம்ம சொல்லிக்கொண்டு இருப்பதனால் அந்த காரியங்களுடைய அந்த அந்த சூழ்நிலை என்ன ஆகும் அப்படின்னா, அது நிறைவேறாது. தேவனுக்கு ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் சில காரியங்களை ரகசியமாக செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறதா? அதை நீங்கள் ரகசியமாக செய்யணும். சில ஜெப குறிப்புகள், சில காரியங்கள், சில சூழ்நிலைகள், ஆண்டவருக்காக நான் எழுமணும்னு நினைக்கிறேன், இந்த காரியத்தை நான் செய்யணும்னு நினைக்கிறேன், முதலாவது தேவ சமூகத்தில் என்னுடைய பலனை நான் ஸ்திரப்படுத்திக்கிறேன், இந்த காரியம் என்னால் செய்யணும். ஆனால் என்னிடத்துல எந்த பலனும் இல்லை. ஆண்டவர் எனக்கு கொடுத்ததே நானே ஒரு இடதுகை பழக்கம் உள்ளவன். அவன் தன்னுடைய குறையை ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டான், ஒரு மைனஸாக பார்க்கல. அதனால தான் அவன் என்ன செஞ்சுட்டான்? யார் இடத்துல எதுவுமே சொல்லலை, மற்றவங்கக்கிட்ட போய் ஆலோசனைக்கு போய் நிற்கலை. நான் இதை செஞ்சுருக்கேன், இது கரெக்டாக, நான் இந்த பக்கம் இப்படி வலதுபுறத்து இடுப்பில் வச்சுருக்கிறேன், நான் இடதுகை எடுத்து வலதுபுறத்து இடுப்பில் அது சொருகியிருக்க அந்த பட்டயத்தை நான் எடுப்பேன், இப்படியெல்லாம் விவரிச்சுட்டு இருந்தான். நான் எதையுமே சொல்லலை. சில நேரத்திலே நீங்கள் செய்கிற ஆண்டவருக்காக எழுமணும்னு நினைக்கிறது, செயல்படணும்னு நினைக்கிறது, அந்த திட்டங்கள் நீங்கள் மற்றவங்க கிட்ட சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுலேயே போயிடும். அதுலேயே சத்துரு என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, அந்த திட்டத்தை அடித்து நொறுக்கிடுவான். அந்த மனுஷங்க மூலமாக பேசுவான், இல்லைப்பா அப்படிலாம் செய்ய முடியாது, இன்னும் நீ இவ்வளோ பெரிய காரியத்தை நீ செய்யணும்னு நினைக்கிற, அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் முடிஞ்சிடும். இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்குது, இந்த வீட்டை நான் கட்டணும், இந்த மாதிரி காரியங்களை செய்யணும், இந்த மாதிரி ஐயா அதெல்லாம் கட்டவே முடியாது, உங்கள்கிட்ட இருக்கிற பணத்துக்கு, அந்த மாதிரி சில டிஸ்கரேஜான வார்த்தைகள் வரும். ஆனால் தேவனை நம்பி களத்தில் இறங்கிட்டோன்னு சொன்னால், ஆண்டவரை நம்பி, அது தேவனுடைய ஆலோசனையின்படி திட்டத்தின்படி இருக்கணும். நம்முடைய அந்த எண்ணங்கள் கரெக்டாக இருக்கணும், யோசனைகள் கரெக்டாக இருக்கணும். தேவனை நம்பி, கர்த்தரை நம்பி இந்த காரியத்தை நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தரை அழகாக நம்மளை வழி நடத்திடுவார். ஏகூத் யாருக்கிட்டையும் போய் அப்படியே அவன் காரியங்களை சொல்லலை, வைக்கலை. அவன் நேராக போகிறான், மனசில் திட்டம் பண்ணிட்டான். ஐயோ, என் ஜனத்தை நான் எப்படியாவது விடுதலை பண்ணணும், காணிக்கையை என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டா, ஏகூத் இருபுறமும் கருக்கும் ஒரு முழ நீளமுமான ஒரு கத்தி உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே தனது வலதுபுறத்தை இடுப்பிலே கட்டிக்கொண்டு வஸ்திரத்துக்கு உள்ள கட்டுறான். அப்போ அவனுடைய சரீரத்தில் படுது அந்த கத்தி. எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்திருப்பான். காணிக்கையை மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்தினான். எக்லோன் மிகவும் ஸ்தூலித்த மனுஷனாக இருந்தான். ஸ்தூலித்த அப்படின்னா குண்டா, உடம்பு கொஞ்சம் பருமனாக இருக்கிறவங்கள தான் ஸ்தூலித்த மனுஷர்கள். ஏலியை பற்றி பார்க்கும்போது பார்ப்போம், ஸ்தூலித்த மனுஷனாக இருந்தான் ஏலி. அதே மாதிரி தான்
இவன் ஸ்தூலித்த மனுஷன். அவன் காணிக்கை செலுத்தி தீர்ந்த பின்பு காணிக்கை சுமந்து வந்த ஜனங்களை அனுப்பிவிட்டான். நிறைய பேர் காணிக்கை கொண்டு வராங்க, எல்லாத்தையும் அவன் அனுப்பிட்டு அவனோ கில்காலில் உள்ள சிலைகள் இருக்கும் இடத்திலிருந்து திரும்பி வந்து, ராஜாவே, உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய ரகசியமான ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு அவன், பொறு என்றான். அப்பொழுது அவனிடத்தில் நின்ற யாவரும் அவனை விட்டு வெளியே போய்விட்டார்கள். எல்லாரும் வெளியே போகிறாங்க. உங்ககிட்ட ஒரு ரகசியமான வார்த்தை சொல்லணும் ராஜாவே. கூட பக்கத்தில் நிற்கிறவங்களாம் வெளியே வராங்க. ஏன் வெளியே வராங்க? எப்படி நம்பி அவனை விட்டுட்டு வராங்க அப்படின்னு சொன்னால், அவங்கள மீறி அவன் ஒன்றும் செஞ்சிட முடியாது. அவன் கையில் ஒரு ஆயுதமுமே இல்லை. அவங்க எந்த ஆயுதத்தையுமே அவங்க பார்க்கல, அவங்க கண்ணுக்கு விசிபிள் ஆகலை, அவங்ககிட்ட ஆயுதம் இருக்கிறது தெரியலை. அதனால் அவங்க எப்படியும் நம்மளை இவ்வளோ படைகள் இருக்குது, மோவாபின் படைகள், காரியங்கள், ராஜா, அவனுடைய பணிவிடைக்காரர்கள் இருப்பாங்க. இவன் ஒரு மனுஷன் நிற்கிறான். ஒரு மனுஷனால் என்ன செய்ய முடியும்? அவன்லாம் அப்படி எதுவுமே செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு ஏதோ ரகசியமான வார்த்தை தான் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் போயிட்டாங்க. இவன் என்ன செய்கிறான்? ஏகூத் அவன் கிட்டே போனான். அவனோ தனக்கு தனிப்புரை இருந்த குளிர்ச்சியான அறை வீட்டில் உட்கார்ந்துட்டு இருந்தான். அப்பொழுது ஏகூத், உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய தேவ வாக்கு எனக்கு உண்டு என்றான். அவன் தன் ஆசனத்திலிருந்து எழுந்திருந்தான். குண்டா இருக்கிறான், ஸ்தூலித்த மனுஷன், ஆசனத்திலிருந்து அப்படியே எந்திரிக்கிறான். யோசிச்சு பாருங்க, அதை கற்பனை பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. உடனே ஏகூத், நம்ம போஸ்டரில் அது ரொம்ப அழகாக இருக்கும், அதனால தான் அதை நான் போஸ்டராக போட்டேன். உடனே ஏகூத் டக்குன்னு அந்த காரியத்தை செய்கிறான். சில நேரத்தில் சில காரியங்களை யோசிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த காரியம் நம்மளால் செய்ய முடியாது. ஆண்டவருக்காக சில காரியங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த காரியத்தை செய்யணும், இந்த காரியத்தை பண்ணணும், இந்த ஊழியம் நிற்குது, இந்த ஊழியம் இப்படி நிற்குது, இதை நான் செய்யணும், இதை பண்ணணும், அதை செஞ்சிடணும். ஜெபிச்சு தேவனுடைய சித்தம் இருந்தால் அந்த காரியத்தை செஞ்சிடணும். நம்ம அதை அப்படியே டிலே பண்ணிட்டு இருந்தோம்னா, அவன் எந்திரிக்கிற வரைக்கும் இவன் பயந்துட்டு, ஐயோ நான் எடுக்கட்டுமா, இப்போ உள்ள கைவிட்டு எடுக்கட்டுமா, ஏன் வயிற்றுல குத்திடுமா, வலதுபுறத்து, ஒன்றுமே அவன் நினைக்கல. உடனே அவன் என்ன பண்ணான்? இதுக்கு முன்னாடி அவன் இதை வச்சு ட்ரைனிங் பண்ணனா வச்சான்னு எதுவுமே இல்லை. அவன் மனசில் திட்டம் பண்ணா, கத்தியை உண்டு பண்ணா, வலதுபுறத்து இடுப்பில் தன்னுடைய வஸ்திரத்துக்குள்ளே கட்டுனா, காணிக்கை வாங்கினா, காணிக்கை கொடுத்தான், காரியத்தை செய்கிறான். ஒன்றும் டெஸ்ட்டெல்லாம் எதுவுமே கிடையாது, எந்த ப்ராக்டிஸுமே இல்லை. கையை விட்டு உடனே அவன் எந்திரிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே எந்திரிக்கிற மாதிரி எந்திரிக்கிறான். அப்படியே நம்மளுடைய மைண்டில் அதை அப்படியே ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இமேஜில் நம்மளுடைய மைண்டில் எந்திரிக்கிற மாதிரி எந்திரிக்கிறான். எந்திரிச்சோன்னு இவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, உடனே ஏகூத் தன் இடது கையை நீட்டி தன் வலதுபுறத்து இடுப்பிலை கட்டியிருந்த கத்தியை உருவி அதை அவன் வயிற்றுக்குள் பாய்ச்சினான். டக்குன்னு தேவ பிள்ளைகள் செய்யணும். சில காரியத்தை ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிச்சிடணும். ஆமாம், நமக்கு செய்ய வேண்டிய நேரத்தில் செஞ்சிடணும். சில காரியங்களை பண்ணிடணும், அந்த ஊழியத்தை பண்ணிடணும். அதை அப்படியே டிலே பண்ணி, அப்படியே சேவ் பண்ணி, அப்படியே மூட்டையாக கட்டி வச்சிடக்கூடாது. செஞ்சிடணும், அதை பண்ணிடணும். உடனே அவன் எடுத்து பாய்ச்சினான். குத்தினான்னு கூட இல்லை. வார்த்தைகளுடைய வித்தியாசம் இருக்குது. தமிழ் வார்த்தைகளை டிரான்ஸ்லேட் பண்ண தான் நமக்கு எபிரேய மொழிகள், கிரேக்கு மொழிகள் இருந்து டிரான்ஸ்லேட் தான். ஆனால் பாருங்கள், வார்த்தைகளுடைய வித்தியாசம் பாருங்கள். அவன் குத்தினான் இல்லை, அவன் பாய்ச்சினான் என்று இருக்கிறது. குத்தினான் அப்படிங்கிறத விட பாய்ச்சினான் அப்படிங்கிறது வீரியத்தன்மை அதிகம் உள்ளதான வார்த்தை. பாய்ச்சினான். அழகோடே கூட கைப்பிடியும் உள்ளே புகுந்தது. கைப்பிடியும் உள்ளே புந்துருச்சு. அவனுடைய வயிற்றுக்குள் போன கத்தியை இவன் இழுக்கக்கூடாதபடிக்கு நினம் அழகை சுற்றி கொண்டடைத்தது. அது பின்புறத்திலே அப்படியே பின்புறத்திலே புறப்பட்டது. அப்போ இது முழு நீளமான கத்தி. என்னுடைய பார்வைக்கு நம்ம இதை பார்த்த இந்த காரியங்கள் பாருங்க, அது ஒரு மாதிரி கைப்பிடி இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வசனம் சொல்லுது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னு சொல்லுது. அப்போ அதனுடைய கைப்பிடி ஒருவேளை நடுவில் இருந்திருக்கலாம். கைப்பிடி அப்போ இது ரெண்டு பக்கமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்குது. அப்போ கைப்பிடி கண்டிப்பாக அதுக்கு ஏதோ நடுவில் வச்சுருந்துருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம். அப்படி இருக்கலாம். ஒருவேளை எப்படி அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் தான். ஆனால் இங்கே சொல்லியிருக்குது கைப்பிடியும் சேர்ந்து என்ன ஆயிடுச்சு, அழகோடே கூட கைப்பிடியும் உள்ளே புகுந்தது. அப்போ அழகோடே கூட அப்படின்னா அந்த கருக்குள்ள அதுக்கு பின்னாடி அந்த கைப்பிடி வந்திருக்கும் நடுவில். மேபி இருக்கலாம், எப்படின்றது தெரியல. ஆனால் இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. வசனம் அப்படி தான் சொல்லுது, இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயம் அப்படின்னு சொல்லிட்டு 16வது வசனம் சொல்லுது. அப்போ அதை இழுக்க முடியல. நினம் அழகை சுற்றி கொண்டடைத்தது. ஏன்னா ஸ்தூலித்த மனுஷன். அது பின்புறத்திலே புறப்பட்டது. ஏகூத் புறப்பட்டு அறை வீட்டின் கதவை சாத்தி பூட்டி போட்டு கொலுக்கூடத்தின் வழியாய் போய்விட்டான். அவங்க பேசிகிட்டு இருந்த அந்த அறையை என்ன பண்ணிட்டான், இவன் சாத்தி பூட்டிட்டு கொலுக்கூடத்தின் வழியாக, வேறு அந்த ஹால் வழியாக, கொலுக்கூடத்தின் வழியாக அவன் என்ன பண்ணிட்டான், போயிட்டான். அவன் போன பின்பு ஊழியக்காரர்கள் வந்து பார்த்தார்கள், இதோ அறை வீட்டின் கதவு பூட்டி இருந்தது. அதாவது எப்படின்னா, அறை வீடு கொலு வீடுனா என்னென்னு நம்ம பாஷையில் புரியிற மாதிரி சொன்னோம்னா, அறை வீடுனா ஒரு பெட்ரூம், ஒரு ரூமு. கொலுக்கூடம் அப்படின்னா ஹால். அவன் என்ன பண்ணிட்டான், அந்த மெயின் டோரை லாக் பண்ணிவிட்டு அந்த அறை வீட்டோட கதவை சாத்திட்டு இப்போ அந்த பெட்ரூமில் இருந்து
உள்ளுக்குள்ளே ஹாலுக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு டோர் இருக்கும் இல்லையா, அந்த வழியாக வந்து அப்போ இந்த பெட்ரூமுக்கு வெளியிலேருந்து வர்ற மாதிரி ஒரு வழி இருந்திருக்குது. வெளியிலேருந்து இந்த பெட்ரூம்குள்ளே வரலாம், அந்த மாதிரி ஒரு வழி இருந்திருக்குது. இவன் கொழுக்கூடத்தின் வழியாக வந்து என்ன பண்ணிட்டான், ஹால் வழியாக வந்து அதை பூட்டி போட்டுட்டு இவன் போயிட்டான். இதோ அறை வீட்டின் கதவு பூட்டி இருந்தது. அப்போ பின்னாடி இருந்து அவங்க வந்திருப்பாங்க இல்லையா, இவங்க மெயின் டோர் வழியாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இவன் கொழுக்கூடத்தின் வழியாக இவன் போயிட்டானே, அதாவது ஹால் வழியாக வந்து இவன் மெயின் டோர் வழியாக இவன் வெளியில் போயிட்டா இவங்க அந்த பக்கம் நின்றுட்டு இருந்திருக்கணும். வாய்ப்பு அப்படி தான் இருக்குது. அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எல்லாரும் வந்து கதவு பூட்டியிருக்கு, சரி பரவாயில்ல, அது குளிர்ச்சியான அறை வீடு, ராஜாக்கள் தங்குகிற குளிர்ச்சியான அறை வீடு, சரி அவருடைய அந்த காரியங்களை அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சலித்து போகிற வரைக்கும் அவங்க காத்திருப்பாங்க. காத்திருந்தா ரொம்ப நேரமாக திறக்கல. அப்புறம் அவங்ககிட்ட இருக்கிற அந்த சாவி எடுத்துகிட்டு வந்து திறந்து பார்த்தா இதோ அவர்கள் ஆண்டவன் தரையிலே செத்து கிடந்தான். தாகோன் முகங்குப்புற விழுந்து கிடந்தது. பெலிஸ்தர் தேசத்திலே பெட்டியை கொண்டு போய் தாகோனுடைய கோயிலில் வைக்கிறாங்க. முகங்குப்புற விழுந்து கிடந்த மாதிரி இங்கே இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்த அவன் எரிகோ பட்டணங்களை பிடித்தவன், பேரிச்ச மரங்களின் பட்டணத்தை பிடித்தவன், தரையிலே அவன் விழுந்து கிடந்தான். அவர்கள் தாமதித்து கொண்டிருந்த போது ஏகூத் ஓடிப்போய், இவங்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க இல்லையா, நம்ம ஆண்டவன் உள்ள மலை ஜலாத்திக்கு இருக்கிறாராக்கும், கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம். குளிர்ச்சியான அறை வீட்டில் எல்லா ஏற்பாடுகளும் அவனுக்கு இருந்தது பாருங்க, அந்த ரூம்குள்ளேயே. அப்போ அந்த காரியங்கள் இருக்கும்போது அவங்க டிலே பண்ணிட்டு இருக்கிற அந்த டைமை அவன் பயன்படுத்திக்கிட்டான். நம்ம அப்படிதான் இருக்கணும். சில நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடறோம், சாத்தானுடைய தந்திரத்துக்கு நம்ம விட்டு கொடுத்துட்றோம். நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம டிலே பண்ணி அவனை பலன் கொள்ள வச்சுட்டு இருக்கிறோம். இங்கே அப்படியே காரியம் மாறுதலாக இருக்குது. நம்ம ரொம்ப டிலே பண்ணி அப்புறமா நல்லா அப்புறம் ஜெபிக்கலாம், அப்புறம் இது பண்ணலாம், இதை கொஞ்சம் பார்த்துக்கலாம், அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிற இந்த கேப்பில் பிசாசு பலன் கொண்டுட்டு இருக்கிறான். நம்ம அதை செய்யக்கூடாது. ஏகூத் கற்றுக் கொடுக்குற பாடம் என்னன்னா, எதிரிகளை தாமதிக்க வைக்கிறான். எதிரிகளை அவன் தாமதித்து கொண்டு வைக்கிறான். இவன் சீக்கிரமாக அந்த காரியத்தை நடத்துகிறான், ஓடி போகிறான், தாமதிக்கிறான். ஏன்னா அவன் இங்கே தாமதிச்சிருந்தாலும் இவனுடைய ஜீவனுக்கு அங்கே சேதாரமாகிரும். அவன் வந்து ஜெயத்தை எடுத்து பிரயோஜனம் இல்லாமல் ஆயிரும். சில நேரத்தில் ஆவிக்குரிய யுத்தங்களில் இது நடக்கும். என்ன பண்ணிடுவோம், ஜெயிச்சிருவோம், எல்லாம் பண்ணிடுவோம். நம்முடைய தாமதங்கள் என்ன செஞ்சிரும்னா அந்த வெற்றியையே கொண்டாட முடியாமல் பண்ணிடும். அதனால சில தாமதங்களை ஆண்டவருக்கு பிடிக்காது. இவன் நல்லா வெற்றி அடைஞ்சிட்டான். என்ன பண்ணிட்டான், மோவாப் ராஜாவை வெட்டி வீழ்த்திட்டான். யாரை அடிக்கணுமோ அவங்கள அடிச்சுட்டான். யாரை பண்ணணுமோ, இவன் மோவாபுடைய ராஜாவை அடிக்காமல் இந்த வேலைக்காரர்களை போய் குத்தி இருந்தானா பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கும். அவனுடைய கத்தியை அந்த இருபுறமும் கருக்குள்ள கத்தி எங்கிட்டு இருக்கு, அதனால இவங்களையெல்லாம் முதல்ல வெட்டிட்டு போய் அந்த ராஜாவை வெட்டுவேன் அப்படின்னு நினச்சிருந்தானா கண்டிப்பாக அதை செஞ்சுருக்க முடியாது. ஒரு குரூப்பே கூடியிருக்கும், ஒரு படையே கூடியிருக்கும். அப்போ யுத்தத்திற்கு ஞானம் வேணும், யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது அப்படின்னு நீதிமொழிகள் சொல்லுது. அதனால் எப்போ என்ன காரியத்தை செய்யணும், யாரை எப்படி நம்ம இது பண்ணணும், சத்துருவை எந்த இடத்துல அடிக்கணும், எப்படி டார்கெட் பண்ணி அடிக்கணும், இந்த ஜெபங்களை எப்படி நம்ம செய்யணும், இந்த காரியங்கள் நமக்கு வேணும். அப்படிப்பட்ட ஒரு ஞானம் நம்மளுக்கு வேணும். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஞானத்திற்கு அடுத்த காரியங்களை நமக்கு தரும்படியாய் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அப்போ இவனுக்கு கரெக்டாக அது இருந்துச்சு. இவன் மோவாபுடைய அந்த பணிவிடைக்காரர்களோட அவனுடைய அந்த சேவகர்களோட போய் அவன் சண்டை போடல. நேராக டைரெக்டாக யாரை அடிக்கணுமோ அவனை போய் அடித்தான். நம்மளும் அப்படிதான், எதிரியினுடைய அதை குறிபார்த்து அடிக்கணும். தாவீதை பாருங்க, குறிபார்த்து அப்படியே போய் அவன் சேவகர்களோடையெல்லாம் சண்டை போடல, குறிபார்த்து நெற்றியில் அப்படியே அந்த கூழாங்கல்ல வீசின அந்த காரியங்கள் குறிபார்த்து அடிக்கணும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஜெயம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் இப்படி தான் நம்மளுக்கு வரும். குறிபார்த்து அடிக்க கற்றுக்கொள்ளணும். நம்முடைய ஜெபங்கள் கரெக்டாக இருக்கணும். சும்மா அப்படியே ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டாக டார்கெட் பண்ணி எதை அடிக்கணும், எதை நொறுக்கணும், எதை இடிக்கணும், கரெக்டாக இருக்கணும். ஏன்னா எரிகோவை எப்படி சுதந்திரிச்சாங்க யோசிச்சு பாருங்க. இவன் அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு தான் வந்திருப்பான். உடன்படிக்கை பெட்டி போச்சு, அழகாக 6 நாள் சுற்றினாங்க. 7ஆவது நாள் வந்து 7 தடவை சுற்றி ஆர்ப்பரியுங்கள்னு சொல்லும்போது எரிகோ இடிந்து விழுந்துச்சு. இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு கண்டிப்பாக முற்பிதாக்கள் கிட்ட இந்த கதையெல்லாம் கேட்டு தான் ஏகூத்து வளர்ந்துருப்பான். இப்படிப்பட்ட எரிகோ பட்டணத்தை, பேரிச்ச மரங்களின் பட்டணத்தை, ஆண்டவர் காட்டின அந்த பட்டணத்தை யார் இப்போ வச்சிருக்கிறா? மோவாபின் ராஜா வச்சிருக்கிறான். அவங்களுடைய நன்மைகளை யார் வச்சிருக்கிறா? சத்துரு வச்சிருக்கிறா. அதை வந்து பிடுங்க வேண்டாமா? அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், அதை நம்ம பிடுங்க வேண்டாமா? அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் அப்படின்னா என்னென்னா, சத்துரு நம்மகிட்ட இருந்து திருடினது, அந்த காரியங்களை அவங்ககிட்ட இருந்து பிடுங்க வேண்டாமா? அதை நம்ம வாங்க வேண்டாமா? அப்போ ஞானமாக செயல்படணும். இரு புறமும் கருக்குள்ள கத்தி அதுக்கு வேணும், வார்த்தை வேணும், வசனம் வேணும். ஏகூத்து ஜெயிச்சுட்டான். வலது புறத்து இடுப்பிலே அந்த பட்டயத்தை அவன் கட்டி கொண்டான். நம்முடைய வாழ்க்கையில் பட்டயம் இருக்குதா? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் இருக்குதா? மோவாபின் ராஜாவை குத்தி வீழ்த்தி அப்படியே பாய்ச்சினான் என்று இருக்கிறது. அந்த காரியத்தை அவன் கரெக்டாக செஞ்சு இவர்களை தாமதிக்க வைக்கிறான். அவன் தாமதிக்கலை. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த தப்பை செஞ்சிடக்கூடாது. இவன் என்ன செஞ்சிடறான் அப்படின்னா, அவன் அழகாக வந்துடுறான், சிலைகள் உள்ள இடத்தை கடந்துறான், சேயிரத்தை சேர்ந்து தப்பினான் என்று இருக்கிறது. தப்பிச்சுட்டான். அங்கே வந்தபோது எப்பிராயிம் மலையில் எக்காலம் ஊதினான். எக்காலம் ஊதினான். இஸ்ரவேலில் எக்காலம் ஊதினா ஒவ்வொரு எக்காலத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. எக்காலத்தின் தொனியிலேயே அவங்க தெரிஞ்சுக்கணும். யுத்தத்திற்கு ஒரு எக்காலம், சந்தோஷத்திற்கு ஒரு எக்காலம், எதிரிகள்
எதிரிகள் வந்துட்டாங்க தப்பிச்சுக்குங்க அப்படிங்கிறக்கு ஒரு எக்காலம். எக்காலத்துக்கு அர்த்தம் இருக்குது. அந்த முறைமைகளை அவன் கற்றுக்கொண்டிருந்தான். அவன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனோடு கூட மலையிலிருந்து இறங்கினார்கள். அந்த எக்காலத்துக்கு என்ன அர்த்தம்னா, வாங்க எங்கூட மலையிலிருந்து இறங்கினார்கள். அவன் அவர்களுக்கு முன்பாக நடந்தான். முன்னாடி லீடர்ஷிப், தலைமைத்துவம் இதுதான் தலைமைத்துவம். சும்மா அப்படியே எல்லாருக்கிட்டையும் வாய் பேசிட்டு இருக்காது தலைமைத்துவம். சும்மா அதை இதையும் பேசிட்டு இருக்காது. ஒரு காரியத்தை செய்யணும்னா அது செய்யும், ஒரு நடக்கணும்னா நடத்தும். அவனுக்கு பின்னாடி ஜனங்கள் நடந்து வருவாங்க. இதுதான் லீடர்ஷிப் தலைமைத்துவத்தின் பண்பு. நம்ம சில நேரங்களில் இவர்களை எல்லாம் மறந்துடுறோம். ஏகூத்தெல்லாம் நம்ம கேட்டிருப்பீங்க, சில பேர் நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் இவங்களையெல்லாம் நம்ம மறந்து போயிடுறோம். இவங்களெல்லாம் பார்க்கும்போது சில காரியங்களை கற்றுக்கொள்றதுக்கு தான் இது எழுதப்பட்டிருக்குது. சும்மா ஏதோ கதை படிச்சுட்டு போகிறதுக்கு ரசிக்கிறதுக்கு எழுதப்படலை. இவங்களை கொண்டு நம்ம படித்து இவங்களுடைய குணாதிசயங்களை கேரக்டர் ஸ்டடி இப்போ நம்ம பண்ணுறது. இந்த காரியங்கள் கேரக்டர் ஸ்டடி இதன் மூலமாக நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த ஏகூத்தை குறித்து இத்தனை காரியங்கள் இருக்குது. அப்போ பாருங்கள், இதெல்லாம் இவனுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். சும்மா அப்படியே சரித்திரத்தை படிச்சுட்டு ஏதோ நம்ம சந்தோஷப்பட்டு போவதற்கல்ல. இது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற இந்த காரியங்களை படிக்கணும். சில நேரத்தில் பழைய ஏற்பாட்டை தள்ளி அந்த பக்கம் வச்சிடறோம். சில பேர் இங்கே பழைய ஏற்பாடே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்கள நம்ம பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் நம்ம படிக்கணும். இந்த காரியங்களை குணாதிசயங்களை கற்றுக்கொள்ளணும். மேகம் போன்ற திரளான சாட்சிகளில் ஏகூத்தும் அடக்கம், அவன் ஒரு ரட்சகன் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ பாருங்கள், இவன் என்ன பண்ணினா, லீடர்ஷிப் தலைமைத்துவம் இப்படி தான் இருக்கும். தலைமைத்துவம்னா இதுதான் தலைமைத்துவம். போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லலை. காரியங்களை டக்குன்னு ஒன்று கூட ஃபெயிலியரில் யோசிச்சு பாருங்கள். ஏகூத்து எந்திரிச்சான், உண்டு பண்ணான், கத்தி எடுத்தான், இடுப்பில் சொருகுனா, போனான், அவனை கொன்னான், தப்பிச்சான், வந்தான். இப்போ எக்காலம் ஊதிட்டான். எல்லாரும் இறங்கி வர்றாங்க. இப்ராஹிம் மலையிலிருந்து முன்னாடி நடந்து போகிறான் ஏகூத்து. இதுதான் தலைமைத்துவம். முன்னாடி நடந்து போகிறான். என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். கமெண்ட் கொடுக்குறான். உடனே கீழ்ப்படுகிறாங்க. ஏன்னா ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறான். என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், கர்த்தர் உங்கள் பகைஞராகிய மோவாபியரை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்றான். ஒப்பு கொடுத்துட்டாரு, வாங்க. பாருங்கள், அது வரைக்கும் எதையுமே சொல்லலை, முன்னாடி எதையுமே சொல்லலை. இவங்க கொடுத்து அனுப்புனது காணிக்க. கொடுத்துட்டு வந்துடுவான். எப்பவும் போல் இவன் காணிக்க கொடுக்க போகிறான், கொடுத்துட்டு வந்துடுவான். ஆனால் இந்த தடவை காணிக்க கொடுக்க போகும்போது ஒரு முகாந்திரத்தோடு போகிறான், ஐடியாவோடு போகிறான். ஆண்டவர் அவன் கையிலே ஒப்பு கொடுத்துட்டாரு. அவர்கள் அவனை பின்தொடர்ந்து போய் மோவாபுக்கு எதிரான யோர்தான் துறைகளை பிடித்து ஒருவனையும் கடந்து போக விட்டாமல் மோவாபுக்கு எதிராக இருக்கிற யோர்தான் துறையை பிடிச்சிட்டாங்க. இஸ்ரவேலர்கள் பிடிச்சிட்டாங்க. இஸ்ரவேலர்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். அவங்க பயங்கரமான ஆளுங்க, யுத்த புருஷர்கள். இஸ்ரவேலர்கள் சாதாரணமானவர்களா? பராக்கிரமசாலிகள், யுத்த புருஷர்கள். அவங்களாம் பயங்கர அப்படியே துணிஞ்சு நிற்கிறவங்க தேவ சமூகத்தில். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அக்காலத்தில் மோவாபியரை ஏறக்குறைய 10,000 பேரை வெட்டினார்கள். அவர்கள் எல்லாரும் புஷ்டியுள்ளவர்களும் பராக்கிரமசாலிகளுமாக இருந்தார்கள். அவன் ராஜா ஸ்தூலித்தவன். அவங்களும் அப்படி தான். மோவாபியர் நல்லா புஷ்டியானவங்க. அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. ஒருத்தங்க கூட மிஸ் ஆகலை. எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டான். ஒருத்தங்க கூட மிஸ் ஆகலை. என்ன ஒரு லீடர்ஷிப்பாக இருங்க, தலைமைத்துவம். வாங்க, ஒப்பு கொடுத்துட்டாரு, வாங்க, என் பின்னாடி வாங்க, செய்யுங்க, இந்த காரியத்தை செய்யுங்க. யோர்தான் துறையில் போய் பிடிச்சி ஒருத்தங்க கூட தப்பாமல் எல்லாத்தையும் வெட்டி. இப்படியே அந்நாளில் மோவாப் இஸ்ரவேலுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டது. அதனால் தேசம் 80 வருஷம் அமைதலாக இருந்தது. ஒத்னியேல் காலத்தில் 40 வருஷம். ஆனால் இந்த ஏகூத் பண்ண இந்த வேலை பாருங்க, நம்ம எந்த காரியத்தை செய்யணுமோ அந்த காரியத்தின் அடிப்படையில் தான் அந்த நாட்கள் பாருங்க. 80 வருஷம் தேசம் அமைதலாக இருந்தது. 80 வருஷம் ஒரு ஒரு இளைப்பாறுதல் ஆண்டவர் கொடுக்குறார். 80 வருஷம் இளைப்பாறுதல். அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா? வாலிபர் கூடுகைக்கு நேரம் கடந்து செல்லலாம். இந்த வார்த்தைகளை ஒப்பு கொடுத்து அப்படியே ஜெபித்து கொண்டு கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா, நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஏகூத்தை கொண்டு ஒரு கேரக்டர் ஸ்டடி என்ன நாங்கள் பண்ணணுன்றதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்கப்பா. ஏகூத்தோட காரியங்கள் என்ன ஆண்டவரே? சில நேரங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை கவனிக்கிறதில்ல. அவன் இடதுகை பழக்கமுள்ளவன். எங்களிடத்திலே காணப்படுகிறதான சில குறைவுகள் ஆண்டவரே, நாங்கள் அந்த குறைவுகளாக பார்த்து தேவ சமூகத்தில் ஒருவேளை அப்படியே தள்ளி நிற்கிறவர்களாக காணப்படாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களை எடுத்து வணையும் ஆண்டவரே. உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதான சில காரியங்கள், சில குறைவுகள் நாங்கள் எழும்பி பிரகாசிப்பதற்கு என்பது எங்களுக்கு ஆண்டவரே ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். இந்த காலை வேளையில் எங்களுக்குள்ள அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகம் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. மற்றவர்கள் பார்த்து எங்களை குறைவுகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குறை ஆண்டவரே எங்களுக்கு தேவ ராஜ்யத்தை எழும்பி கட்டுறதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம் ஆண்டவரே, அதற்காக நாங்கள் துதிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். இன்னும் எவ்வளவா நாங்கள் ஆண்டவரே அப்பா முயற்சிக்க முடியுமோ, எவ்வளவா நாங்கள் உமக்காக எழும்ப முடியுமோ, எவ்வளவா பிரகாசிக்க முடியுமோ நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஏகூத் ஆண்டவரே தன்னுடைய காரியத்தை கரெக்டாக செஞ்சான். 80 வருஷம் தேசம் அமைதலாக இருந்தது. நாங்களும் அப்படியாக எங்களுடைய காரியங்களை செய்ய முழுவதுமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம் ஆண்டவரே.